ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்தது உப்பு தேவையான அளவு போட்டுக்கங்க. அடுத்து மாங்காவையும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடுமா, அதனால் நம்ம வந்து மாங்காவையும் உடனே போட்டு இது கூட சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கரண்டியாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வேகட்டும். இப்போ நம்ம சாம்பாரை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ அது வந்து வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சிடலாம். புளி கரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பருப்பை வந்து சாம்பாரில் போட்டுடலாம். பாருங்கள், சாம்பார் தட்டு எடுத்து பார்த்தோம், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பருப்பை நம்ம வந்து சாம்பாரில் ஆட் பண்ணியாச்சு.